வெல்கம் டு 2K கேர்ள்ஸ் சேனல். உள்ள வந்தா ஜமாய்க்கலாம், வெளியே போனா கலாய்க்கலாம். வீடியோல நம்ம நாட்டு மருந்து பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நாட்டு மருந்தை நம்ம வீட்டிலே ஈஸியா தயாரிக்கலாம். இந்த நாட்டு மருந்து தயாரிக்கிறதுக்கு நமக்கு 3 வகையான கீரைகள் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னா தூதுவளை, கரிசலாங்கண்ணி, முசுமுசுக்கை. இந்த ரெமெடி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதோட பலன்களை பார்த்துட்டு வந்துடலாம். முதலாவதா தூதுவளை. தூதுவளையில கால்சியம் சக்தி இருக்கிறதுனால நம்மளோட பற்களையும் எலும்பையும் பலப்படுத்துது. அது மட்டும் இல்லாம தூதுவளையில இருக்க பூவை நிழல்ல உலர்த்தி பொடியாக்கி பால்ல கலந்து சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு நல்ல வலுவை கொடுக்கும். தூதுவளைய நல்லா நிழல்ல உறுத்தி அந்த இலைகளை பொடியாக்கி காலையிலயும் மாலையிலயும் 2 வேளையும் தேன்ல கலந்து தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டு வந்தா இருமல் நம்ம உடம்புல இருக்க இளைப்பு எல்லாம் நீங்கி நம்ம உடம்புக்கு நல்ல வலுவை கொடுக்குது. நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கிறதுல ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜீரண சக்தியையும் இது தூண்டி விடுது. இன்னும் இந்த தூதுவளை பல வகையில மருத்துவ ரீதியா உதவியா இருக்கு. அடுத்ததா நம்ம கரிசலாங்கண்ணியோட பலன்களை பத்தி பார்க்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி மறதி, இரத்த சோகை, இளநரை, கண் குறைபாடு, பல் நோய், சளி, ஆஸ்துமா, காசநோய், தோல் நோய்கள், மூலம், மாதவிடாய் கோளாறு, வெள்ளைப்படுதல், கல்லீரல் சம்பந்தமான காமாலை நோய்கள், மஞ்சக்காமலை, இந்த மாதிரி பல நோய்களை குணப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே சிறந்த மருந்தா பயன்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கரிசலாங்கண்ணியில தங்கச்சத்து, இரும்புச்சத்து, விட்டமின் ஏ இந்த 3மே சேர்ந்த ஒரே கீரை வகை கரிசலாங்கண்ணி மட்டும்தான். இந்த கரிசலாங்கண்ணியை நல்லா தூளாக்கி இதை ஒரு நாளைக்கு 5 கிராம்ங்கிற அளவுல தேன்ல கலந்து சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இதுல தங்கச்சத்து இருக்கிறதுனால 6 மாசம் தொடர்ந்து பயன்படுத்தினா நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஷைனும் கிடைக்கும். கடைசியா நம்ம முசுமுசுக்கையோட பலன்களையும் பார்த்துடலாம். இந்த முசுமுசுக்கை நுரையீரல் மற்றும் சுவாச கோளாறுக்கு ரொம்பவே சிறந்த ஒரு மருந்தா பயன்படுது. அது மட்டும் இல்லாம இரைப்பு, இருமல், ஜலதோஷம் இந்த மாதிரி சின்ன சின்ன நோய்களை இது ரொம்ப சீக்கிரமாவே விரட்டி அடிச்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த முசுமுசுக்கையோட இலையில இருக்க சாறை எடுத்து அதோட சரிசம அளவு நல்லெண்ணெய் கலந்து நல்லா காய்ச்சி ஒரு வாரத்துக்கு 2 முறைன்னு நல்லா தலை முழுகணும்னா கண் எரிச்சல், உடல் எரிச்சல் இந்த மாதிரியான நோய்கள்லாம் சீக்கிரமாவே குணமாயிரும். இப்போ நம்ம 3 கீரைகளோட பலன்களை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ரெமெடி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ரெமெடி பண்றதுக்கு நம்ம பார்த்த 3 கீரைகளையுமே சம அளவு எடுத்து வச்சுக்கணும். இந்த 3 கீரைகளையுமே நல்லா 3 நாட்களுக்கு நல்ல வெயில்ல போட்டு முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம காய வச்சுக்கணும். காய வச்ச அந்த கீரையை எடுத்து மிக்சியில நல்லா பொடியாக்கி நைஸ் ஆகிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொடியை நான் ஆல்ரெடி வீட்லயே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லா காய்ச்சின பால் எடுத்துக்கிட்டு அதில் இந்த பொடியை 4 பேருக்கு 1 டேபிள் ஸ்பூனுங்கிற அளவில் சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் கருப்பட்டியும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அதை வடிகட்டி ஒருத்தருக்கு 50 ml அப்படிங்கிற அளவில் டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.